அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ராமா லேண்டியா. இப்போ நம்ம வென் யூ லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே கங்சுவியும் இம்மியும் தான் காமிக்கிறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாம் கப்புள்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இம் கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. ஹே கங்சு, நாளைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வெளியில போலாமா அப்படின்னு கூப்பிட்டேன். கங்சு தான் கமிட்டட் ஆச்சு. எனக்கு மிஞ்சே கூட வெளியே போற வேலை இருக்கு, ஸோ நாளைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இம்கெல்லாம் ஒரே கடுப்பா இருக்கு. நான் மட்டும்தான் இங்க தன்னந்தனியா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. மிஞ்சேவும் கங்சுவும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்க அதை ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யூன் கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுமே யூன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இம் கடுப்பாகிட்டு அந்த பொண்ணும் யூனும் சேர்ந்து இம்மா கலைச்சு விட்டுடுறாங்க. பயங்கர காண்டாகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இம்மையே பாத்திரம் கழுக விட்டுடுறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி யூன் என்கிட்ட கேட்க, நீனும் அவளும் தான் என்னை கலாய்ச்சிங்கல்ல, அப்புறம் எதுக்கு நல்லவ மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. போது நிறுத்துறியா, இப்போதானே நான் உன்னை கலாய்ச்சேன், இதுக்கு முன்னாடிலாம் நான் குள்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ எத்தனை டைம் கலாய்ச்சிருக்க. என்ன கலாய்க்கும் பொழுது உனக்கு சந்தோஷமா இருந்தது, ஆனா உன்னை கலாய்ச்சா உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யூன் போயிடுறாங்க. இப்பதான் இந்த விஷயம் இம்க்குமே புரியுது. இதனால கங்சு கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இம் யூன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே நார்மல் ஆகிடுறாங்க. நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு யூன் சொல்ல, என்ன சொல்ல என்னது அப்படின்னு நீ கேட்கும் பொழுது, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இம் கேட்க, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க யூன். அப்பதான் இம்க்கு சந்தோஷமாவே இருக்கு. ஓய், அப்போ நீ அந்த பொண்ணு கூட நான் பேசுறேன் ஜெலஸா தானே ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க யூன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு இம் சமாளிச்சாலும் யூன் கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ ஜெலஸ் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததை காமிக்கிறாங்க. சப்பியா ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வர பசங்க அந்த பொண்ணை சாப்பிடுறத வச்சு கிண்டல் பண்ண சோகமா அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு வராங்க. வரும்பொழுது ஹீரோவை இடிச்சிடுறாங்க. அவங்க பேட்ச் கீழே விழுந்துடுது. அதை ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்டை காமிக்கிறாங்க. ஸ்கூல் வேற முடிய போகுது, வெக்கேஷன் எங்கேயாச்சும் போகலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல மிஞ்சேக்கு ஹைட்னா பயம், அதனால அங்க போக வேணாம் அப்படின்ற மாதிரி கங்சு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, கங்சுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கியூட்டா அவங்க பேசிட்டு இருக்க, இந்த விஷயத்த தூரத்துல இருந்து அந்த பிரசிடென்ட் பொண்ணு பாக்குறாங்க. அப்படியே கடுப்பாதான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பையன் அது நீங்க தானா, கிளாஸ் 3ல இருப்பீங்களே நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேக்குறாங்க. எப்படின்னா கொஞ்சம் நக்கலா கேட்குற மாதிரி தான் இருக்கு. இதை கேட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணும் பயப்படுற மாதிரி இருக்கு. இப்போ லைப்ரரி காமிக்கிறாங்க. அங்க ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரசிடென்ட் பொண்ணு இப்போதான் இப்படி ஒல்லியா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசினதோட நிறுத்தாம அந்த பிக்க அவங்க குரூப்லயுமே அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸ்ல தான் பிரசிடென்ட் பொண்ணும் இருப்பாங்க, தென் ஹீரோயின் கங்ஸுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. இந்த பிக்க பார்த்து இந்த பிரசிடென்ட் பொண்ணு பதட்டப்பட, கங்ஸு தான் பிரசிடென்ட் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த பசங்க கிட்ட. கங்ஸு நமக்காக தான் பேசுறாங்க அப்படின்றத இந்த பிரசிடென்ட் பொண்ணுமே புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில அந்த பிரசிடென்ட் பொண்ணு நடந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட போட்டோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சுட்டே வராங்க. அந்த டைம் ஹீரோ வேடிக்கை திரும்பவும் நோட்டு பேட்ச்லாம் விழுதா, அதை எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோ. ஃபேட்டா இருந்தாலும் சரி, ஸ்லிம்மா இருந்தாலும் சரி, பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, ஹீரோ ஹெல்ப் பண்றானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நான் ஸ்லிம்மாவும் அழகாவும் இருக்கேன், ஏன் நீ என்ன லவ் பண்ணாம கங்ஸுவை போயிட்டு லவ் பண்ற, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பேட்ச் எடுத்து கொடுத்த, உனக்காக தான் நான் ஒல்லி ஆகணும்னே ஆசைப்பட்டேன், உனக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசிடென்ட் பொண்ணு கேட்க, நீ என்ன எல்லாரும் அவங்களோட லுக்கை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு கேரக்டர் தான் முக்கியம், எனக்கு அழகா இருக்காங்களா அதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கங்ஸும் பிரசிடென்ட் பொண்ணு கிட்ட, நீ ஏதோ சாப்பிடலன்னு நினைக்கிறேன், இந்த பர்கரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பிரசிடென்ட் பொண்ணு கேட்குறாங்க, உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது, நீ சப்பியா இருக்க, இருந்தாலுமே எப்படி ஹாப்பியா இருக்க அப்படின்னு கேட்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத நினைக்காத, நம்மளே லவ் பண்ணா நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கங்ஸு சொல்றாங்க. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்காங்க. கங்ஸு மிஞ்சி ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா அப்படின்னு பார்த்தா இவங்க தனியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பிரசிடென்ட் பொண்ணு காமிச்சா அவங்க கங்ஸு கொடுத்த பர்கரையே வச்சுட்டு இருக்காங்க. சாப்பிடலாமா வேணாமான்னு, மற்றவங்க என்ன நினைச்சா என்ன நினைக்கலன்னா என்ன,
நம்ம நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கரையுமே சாப்பிட்டுடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடியுது. நம்ம சப்பியா இருக்கோமோ ஸ்லிம்மா இருக்கோமோ அது முக்கியம் கிடையாது, செல்ஃப் லவ் தான் முக்கியமே. அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்றதுக்காகவும் வாழ வேண்டாம், நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றத இந்த ட்ராமாவில் சொல்ல வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் ரெக்கமெண்ட் ஆகும் எல்லாருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னோட மோட்டிவேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்புறமா பார்க்கலாம். பாய்.